நண்பர்களே, ஆவடியார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து புனித நீராட்டு விழா அந்த பாப்பாவுக்கு பிரியாணி செய்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆவடியார் கோவில் இது உள்ளதாக இருக்குது மண்டபம். தம்பி அப்பாஸ் ரெடியாக நிற்கிறாப்புல. இதான் மண்டபம். பாஸ் எத்தனை மணிக்கு வந்த? காலையில் ஒரு 6:30 மணிலாம் வந்துட்டேன். சரி, ஓகே, ரைட்டு. உள்ளே போகலாமா? ரைட்டு. சீர் வருது நண்பர்களே, சீர் வந்து எப்படின்னா தாய்மாமன் சீர் அது வந்து கொண்டு வர்றாங்க. பாப்பாவுக்கு வந்து தாய்மாமன் சீர் கொண்டு வந்துட்டுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆவடியார் கோவிலில் வந்து சிக்கன் பிரியாணி ஒரு 150 பேருக்கு சிக்கன் பிரியாணி, பிரெட் அல்வா, 65 அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி. ஆமாம், இது மட்டும் தான் இங்கே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம சமையல் பாதி வேலை முடிஞ்சிச்சு. சரி, இதை எடுக்கலாமே அப்படின்னு உள்ளே வந்தேன். ஏற்கனவே கண்ணாக்கூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து சமையல் பண்ணியிருந்தேன். அது மூலியமாக தான் இவங்க லிங்க் கிடச்சி வந்தாங்க இங்கே. ஆமாம் அப்பா சார், என்ன அது கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்பா சார் அடுத்துண்ணா ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. தயிர் வெங்காயம் சொல்லு. அப்பா சார் இதுண்ணா வேறு மாதிரி இருக்குது. குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது. அப்பா சார் மூஞ்சி மாதிரியே இருக்குது. அண்டா காக்கசம் அபு காக்கசம் திருந்தெடு சீசு என்ன அதான் அப்பா சார் அவிச்ச முட்டையை வச்சு உரிச்சிட்டா போலுக்குது. எள்ளுனா என்னையா இருக்கிறாடா நீ? தங்கண்டா நீ வைரண்டா நீ. அப்பா சார் சில்லி சிக்கன் ரெடி. சூப்பர். எள்ளுனா என்னையா இருக்கிறடா நீ? இதில் எள்ளு போட்டியா? இதுலேயும் எள்ளு போட்டிருக்கிற, நீயும் எல்லாம் இருக்கிற. நான் என்ன தான் பண்ணுறேன்னு தெரியலடா அப்பாசு. என் தங்கண்டா நீ அப்பாசு. சிச்சிப்பை சிக்கன் 65 இல்லை சிக்கன் 65 சொல்லு. அப்பா சார் சிறை கைதி மாதிரி நிற்கிறேன். நான் பிரியாணிலாம் ரெடி ஆகிடுச்சு போல். அருமை. இங்கே எப்படின்னா வந்து பேசனில் சாப்பாடு போட்டு கறியை தனியாக போட்டு கொடுக்கணும்ல? ஆமாம், தனியாக போட்டு கொடுக்கணும். என்னம்மா இங்கே அதை பார்க்குறீங்க? சரிம்மா நல்லா இருந்துச்சாம்மா சாப்பாடு? சரிம்மா நன்றிம்மா. ஆவடியார் கோயிலுக்கு நம்ம வந்து சமைக்க வந்தோம். அண்ணனுடைய மகளுக்கு தான் வந்து அந்த ப்ரோக்ராம்காக வந்தோம். சமையல் நல்லா இருக்கு. சாப்பாடு சூப்பராக இருக்குது. ஏதாவது ஆர்டர் பண்ணி கண்டிப்பாக சரிம்மா. நான் அட்டண்டன்ஸ் மாதிரி நிற்கிறேன். கிளம்பிட்டா? நல்லபடியாக சமைச்சு முடிச்சு சப்ளை பண்ணியாச்சு. சம்பளத்தையும் வாங்கிக்கினேன், சாப்பாடும் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கினேன். சரி, ஓகே, ரைட்டு, கிளம்பா. போய்ட்டு இன்னொரு சமையலை சந்திப்போம்.